டு சொன்னீங்களே நாங்கள் மோனிஸ் அண்ட் இது நம்ம சேனல் கூல் பைக்கர் சென்னை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் நம்மளோட வீடியோ வந்து நிறைய வியூஸ் அண்ட் லைக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ வரப்போகிற வீடியோஸோ இதே மாதிரி வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வண்டியை பற்றி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா YAMAHA R15 V4 பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்பீட், மைலேஜ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், ஃபீச்சர்ஸ் என்னென்ன வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு கிளியர் ரிவ்யூ கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்லாம் இருக்கும். ஸோ உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து பெரிய 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 சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோ கூட போகலாம். ஓகே காய்ஸ், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க V4 பற்றி நிறைய யூடியூப் சேனல் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டிசைன் வைஸ் அண்ட் லுக் வைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்டேட் V3 விட V4 என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோலர் அண்ட் VVA அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ குயிக் ஷிஃப்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சு பிடிக்காமல் கீர் கம்மி பண்ணுறது போடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இந்த வண்டிக்கு தேவையான்னு பார்த்தீங்கன்னா தேவைப்படாதான், பட் இருந்தாலும் வந்து ஒரு அப்டேட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட 2 டயருமே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும் இதில். ஸோ வந்து பெண்ட் அடிக்கலாமா வேணாமா, ஸோ கார்னரிங்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட VVA என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் வால்வ் அக்யூட்டேஷன் தான் அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த வண்டியோட இன் அண்ட் அவுட் வால்வை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டார்க் அண்ட் பிக்கப் வந்து பக்காவாக கொடுக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து மோஸ்ட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த YAMAHA V4ல் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெரிய பெரிய அப்டேட் தான். ஸோ இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 18.4 at 10,000 RPM அண்ட் மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 14.2 வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ V3 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் V3 வச்சிருந்தாலும் சரி V4 வச்சிருந்தாலும் சரி அவங்க இந்த வண்டியை கூட ஓட்டி பார்த்தா உங்களுக்கே தெரியும் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஓகே காய்ஸ், இந்த வண்டியோட ஓவரால் வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் V3 அளவுக்கு இருக்கா இல்லை V3 அளவுக்கு மேலே இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு குட்டி டெஸ்ட் ட்ரைவ் போகலாம் வாங்க. இதாங்க நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் காட்டுது, இது வந்து ஸ்ட்ரீட்டு வந்து காட்டுது. அண்ட் இது வந்து பெட்ரோல் இண்டிகேஷனு. இது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரு, ஐ பீம், லோ பீமு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதான் ஃபியூச்சர்ஸ், புது ஃபியூச்சர்ஸ் வந்து பேக்கு, மெசேஜ், கால்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கும். அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இது தெரியுதுல உங்களுக்கு YAMAHA மோட்டார் சைக்கிள் கனெக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது. அது மூலிமா ஃபோனையே நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெசேஜ் எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போகலாம். ஸோ இதுதாங்க இந்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ உட்காந்துட்ருக்கேன், எனக்கு ஹைட்டு வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நான் ரொம்ப பெண்டாகி ஸ்டேரிங்கை பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ லாங் ட்ரைவ் கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் செட் ஆகாது. ஸோ இதுதான் ஒரு பெரிய பெரிய டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். ஓகே காய்ஸ், லெட்ஸ் டிரைவ் R15 V4. ஸோ ஸ்மூத்னஸ் அதே மாதிரி YAMAHA பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸில் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க. வண்டி இன்ஜின் செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ சஸ்பென்ஷன் வாய்ஸ் எல்லாம் கரெக்டு. ஹார்னு பார்த்தீங்கன்னா இதில் கூட அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்ம சவுண்ட் வரும் ஹார்னு. ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஹார்ன் வந்து செம்ம வந்து சூப்பராக இருக்கும்.
ஒரு காரில் அடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் ஆகும். சவுண்டு செம்மையாக தான் இருக்கும். ஸோ வேறு என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு 3 அப்டேட் சொல்லியிருப்பேன். ட்ராக்ஷன் கண்ட்ரோலர், ஸோ குவிக் ஷிஃப்டர் அதெல்லாம். ஆனால் பட் இந்த வண்டியில் அது போடலை. ஸோ நம்ம வேணும்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இதில் வந்து கார்னரிங்லாம் பண்ண முடியாது, நம்மளால் கார்னரிங் பண்ண முடியாது. அண்ட் பிக்கப்லாம் ஓவரால் டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ மோரோவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா V3 எப்படி இருக்கோ அதே அளவுக்கு தான் பிக்கப்பும் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல V3க்கும் V4க்கும். ஸோ ஓவரால் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா அப்டேட் மெயினாக என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சர், சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் YAMAHA வந்து ஃபஸ்ட்டு டைம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இல்லாமல் ஒரு அப்சைட் டவுன் KTM RCயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் சஸ்பென்ஷன் வைஸில் ஒரு கெத்தாக தான் இருக்குது. அண்டு ரிம் கலர், அந்த சஸ்பென்ஷன் கலர் அதுவே அவங்களே இன்பில்டாகவே ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு சடன் பிக்கப் எடுத்து பார்க்கலாம். ஸோ பிக்கப் வைஸ் பக்கா, பிக்கப் வேறு லெவலில் தான் இருக்குது. ஸோ பிக்கப் வைஸ் செம்மையாக இருக்குது வண்டி, எந்த வித குறையும் சொல்ல முடியாது. புது வண்டி வேறு, ஸோ பக்காவாக இருக்குது வண்டி. ஆர்னும் செம்மையாக இருக்குது. ஸோ லாங்கு வந்து இப்போதைக்கு ஓட்ட முடியாது, பிகாஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா லாங்கு வந்து லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது புது வண்டி, ஃபர்ஸ்ட் சர்வீஸ். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து டாப் ஸ்பீட், வண்டியோட டாப் ஸ்பீட் கண்டிப்பாக ஓட்டி காட்டுவேன். இந்த வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 45 to 50 சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக பைக் வச்சுருங்க எல்லாருக்குமே தெரியும் YAMAHA பொறுத்த வரைக்கும் மைலேஜில் செம்ம மைலேஜ் கொடுப்பாங்க. அதில் எந்த விதமான உங்களுக்கு பிரச்சனையும் இருக்காது. ஸோ எனக்கு பர்சனலாக என்ன பிடிக்கலன்னா இந்த வண்டியோட ஸ்டேரிங் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லோக்கலாக ஓட்டுற மாதிரினா கூட பரவாயில்ல, பட் இருந்தாலும் பின்னாடி லேடிஸு இல்லைனா ஏன்னாச்சும் நம்ம லவர்ஸை கூட்டு போனாலும் சரி, அவங்க மேலே நம்ம மேலே சாய்ந்தால் ஓட்ட முடியும். சாஞ்சும் பார்த்தீங்கன்னா கை வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ கை பார்த்தீங்கன்னா இப்போவே எனக்கு உங்களுக்கே தெரியும். ஸோ நான் RC ஓட்டினா கூட இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பெயின் இருக்காது, பட் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயினாக தான் இருக்குது. ஸோ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்டேரிங்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா KTM RCயில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்டேரிங் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 mm நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம், அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்குது. V3யை விட V4 கொஞ்சம் டவுனாக இருக்குது. கொஞ்சம் அதை மட்டும் கம்மியாக வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்கலாம், ஸ்டேரிங் கொஞ்சம் மேலே ஏற்றுற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்கலாம். ஸோ கார்னரிங் பெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு வேபிள் எதுவுமே கிடையாது, சூப்பராக தான் இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா V3 அப்படியே V3 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸில் பிக்கப்பில் எல்லாமே இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த 3 அப்டேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் லுக் வைஸ் இது கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட். ஸோ இந்த வண்டியில் இம்பில்டாகவே பார்க்கிங் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரைடு போயிட்டு வந்தோம். வண்டி பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணுது. மோரோவர் இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா V3 எப்படி இருக்கோ அதே மாதிரி V4 இருக்குது. V3 வரும்போதே அதை லுக்குக்காக நிறைய பேர் எடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா அதை விட 1 ஸ்டெப் அதிகம். இன்பில்ட் ஹசார்ட் லைட், ஸோ பார்க்கிங் லைட் உங்களுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. V3யில் அந்த ஒரு ஃபியூச்சர்ஸ் இல்லை, பட் இதில் அந்த ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், ஓவரால் பார்த்தீங்கன்னா செம்ம அப்டேஷன் தான் சொல்லுவேன் நான். என்ன ஒன்றுனா இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும்தான் இதில் வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இல்லை. ஏன்னா பின்னாடி ஏன்னாச்சும் ஒரு லாங் ட்ரைவ் போனால் பின்னாடி ஏன்னாச்சும் உட்காந்து கொஞ்சம் சாஞ்சா கூட நம்ம கை ரொம்ப வலிக்கும். ஸோ அது மட்டும் இதை அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா RC 200ல் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் கொடுக்கல. ஸோ அது ஒரு RCக்கும் ஒரு R15க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.4 lakhs வருது. ஸோ
அதுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஸ்டேரிங் இந்த ஸ்டேரிங் கிடையாது, கம்ஃபர்டபுளாக இல்லை, அது மட்டும்தான். மற்றபடி எல்லாமே அதே தான். உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சர் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஒரு டாப் மாடலில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட நோட் பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ மைலேஜ் அண்ட் டாப் ஸ்பீட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ உங்களுக்கு மோரோவர் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏன்னா YAMAHA பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 to 45 கன்ஃபார்மாக தரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் இந்த வண்டியில் ஆன் ஆகிருக்கு. ஆனால் சவுண்ட் வந்து மைல்யூட்டாக இருக்குது, உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. ஸோ ரொம்ப ரேடியேட்டர் ஆன் ஆகிருக்கு, எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கே. ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட லுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம டெரிஃபிக்காக இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது ஸ்டேரிங்கை தவிர. ஓகே கைஸ், வண்டி யாராச்சும் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு வேல்யூவான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.